நடிகர் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய 68வது மூவி டைரக்டர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. படத்தோட டைட்டில் கோட். இப்போது இந்த படத்தில் வந்து புதிய அப்டேட்ஸ் ப்ரொடியூசர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் அடுத்த ஷெடியூல் ஃபாரினில் பிளான் போட்டிருக்காங்க. ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோவில் பிளான் போட்டிருக்கிறதா ப்ரொடியூசர் அர்ச்சனா கால்பதி தெரிவிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2024 இந்த படம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜயோட 68வது மூவியோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறதாவும் இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. நடிகர் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் அடுத்த படம் ரிபில் படம் மார்ச் 22 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தில் வந்து அஃபீஷியல் தேர்ட் சிங்கிள் மார்ச் 1 ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மலையாள நடிகை மமிதா பைஜு அவர்கள் ரிபில் படத்தில் ஜிவி பிரகாஷ்க்கு பேராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட அடுத்த தேர்ட் சிங்கிள் மார்ச் 1 ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஒரு அஃபீஷியல் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சூது கவும் பார்ட் 2 படத்தோட ஷூட்டிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டதா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. மிர்ச்சி சிவா, ஹரிஷா, ராதா ரவி, கருணாகரன், எம்எஸ் பாஸ்கர்லாம் சூது கவும் பார்ட் 2 படத்தில் நடிச்சிருக்காங்க. எஸ்ஜே அர்ஜுன்ன்ற ஒரு புதுமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படம் மோஸ்ட்லி 2024 சம்மர் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஸ்டார்ட் ஆகுது. டைரக்டர் பா ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷனான நீலம் ப்ரொடக்ஷனில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இப்போ ஒரு புது படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஷிவானி ராஜசேகர் அவர்கள் ஜிவி பிரகாஷ்க்கு பேராக நடிக்கிறாங்க. இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அசோக் செல்வன், வசந்த் ரவி மற்றும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிப்பில் பொன் ஒன்று கண்டென்ற படம் டைரக்டாக டிவியில் ப்ரீமியர் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. தியேட்டர் மற்றும் ஓடிடியில் டைரக்டாக ரிலீஸ் ஆகாமல் இந்த படம் இப்போது டைரக்டாக கலர்ஸ் தமிழில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிப்பு இன்றைக்கி வெளியாகிருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் டைரக்டாக டெலிவிஷனில் கலர்ஸ் தமிழ் சேனலில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரிக்கிற அடுத்த புதிய படத்தோட அஃபீஷியல் டைட்டில் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வெளியிடுறதா இன்றைக்கி ஒரு அஃபீஷியல் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் வெற்றிமாறனோட இயக்கத்தில் அடுத்த படம் விடுதலை பார்ட் 2. இந்த வாரம் விகடனில் விடுதலை பார்ட் 2 படத்தோட எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் ஆர்டிக்கலாக ரிலீஸ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விகடனில் விடுதலை பார்ட் 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் புதுசாக ரிலீஸ் ஆகியிருக்கு.